நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்துல இரக்கமாய் இருப்பதற்கு எங்களிடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய தயவினாலே, அநாதி தீர்மானத்தினாலே எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நமக்கு நேசர்னா தெளிவா தெரியும், அது நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. அவர்தான் தோட்டத்தில் உலாவ வருகிற தேவன். நமக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அது நமக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் அவர் தோட்டத்தில் உலாவும்படி, பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி வந்தார் அப்படின்னு இருக்கிறது. ஸோ நேசர் தோட்டத்துக்கு வர்றது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சபைக்குள்ளே வர்றது, நமக்குள்ளே வர்றது, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சபைனா ஆலயத்தை குறிக்கும், புதிய ஏற்பாட்டில் சபைனா நம்மளை குறிக்கும். நமக்குள்ளே வருவதை குறித்து தான் சொல்லுகிறது. ஆனால் நேசர் வரும்பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட வரும்போது சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த தோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சபை என்ன செஞ்சிருது, அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. சபை எப்படி இருக்கணுமா, வாடையே எழும்பு. வாடைனா என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஊரில் வாடை வீசுது அப்படிம்பாங்க. அதனால ஒரு ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வாடை அப்படின்னா வாடை காற்று. வடக்கு பக்கத்துலேருந்து வீசுறதுக்கு பேர் என்னது, வாடை காற்று. வடக்கு பக்கத்துலேருந்து வீசுறது. தென்றல் அப்படின்னா தெற்கு பக்கத்துலேருந்து வீசுறதுக்கு பேர் என்னது, தென்றல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமான ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு போனீங்கன்னா நிறையா இருக்கு. வாடையே வா, தென்றலே எழும்பு அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வடக்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்றும் தெற்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்றும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வீசுங்க. இப்போ நம்ம பூமியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே நார்த் போல், கீழே சவுத் போல் சொல்லுவோம். மேலேருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் தான் என்னது, வாடைக்காற்று, நார்த்துலேருந்து வர்றது. கீழேருந்து வீசுறதுக்கு பேர் என்னது, தென்றல் காற்று. இப்படி வர்றது இந்த ரெண்டு பக்கத்துல இருந்தும் வரும். இந்த ரெண்டு காற்றுகளுமே வீசுங்க, நேசர் தோட்டத்துக்கு வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டு வகையான ஜனங்களை தான் கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ரெண்டு வகையான ஜனங்கள். இந்த ரெண்டு வகையான ஜனங்களையும் கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே முன்குறிச்சுக்கிட்டே வராரு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் காலத்துல இருந்து முன்குறிச்சுக்கிட்டு வராரு. எந்த ரெண்டு ஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பத்தி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியா தேசத்திலிருந்து வந்தார் அப்படின்னு இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அவர் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து வந்தார், ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து வந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆபிரகாம் நம்மிட கணக்குப்படி இஸ்ரவேல் தேவனுடைய தேசம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் என்னது, புறஜாதியார்னு பேர். அப்போ ஆபிரகாம் எங்கிருந்து வராரு, புறஜாதியார் இடத்துல இருந்து வருகிறார். அவர் புறஜாதியாருக்கான கணக்கு தான் அவரு. அவர் வந்து இஸ்ரவேலன் கிடையாது, யூதன் கிடையாது. சொல்ல போனா அவர் எபிரேயன். அவர் வந்து எப்படி வர்றாருன்னா புறஜாதிக்கு அடையாளமாக வருகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா யாக்கோபு, அவர் இஸ்ரவேல்னு நம்ம பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன பேர் மாத்திட்டாரு, இஸ்ரவேல்னு மாத்திட்டாரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. ஈசாக்கை குறித்து சொல்லும் போது, நீ தேசத்தை விட்டு வெளியே போகாத, இந்த தேசத்துக்குள்ளேயே குடியிரு அப்படிம்பாரு. ஈசாக்கு பல வகைகளில நமக்கு அது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக கொடுக்கப்பட்ட. ஈசாக்கு மட்டும் இல்ல, நீங்க பைபிள்ல அநேக கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை உடையவர்களாக இருப்பார்கள். நான் மோசே உட்பட சொல்றேன். அது யோசேப்பாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும். யோசுவாங்கிற பேருக்கு ஆக்சுவலாக எபிரேய மொழியில யெஷுவான் தான் பேரு. இயேசு கிறிஸ்துவுக்கும் என்னதான் பேரு, யெஷுவான் தான் பேரு. இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க பாருங்க. யோசுவாவும் கர்த்தருடைய தூதனானவரும் வந்து நிப்பாங்க, ரெண்டு பேரும் நிப்பாங்க சமபூமியில. நிற்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு யோசுவாவும் மீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே யோசுவா தான். இது வந்து ஒரு சில காரியங்கள்லாம் வேதத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இப்ப நம்ம அங்க அதுக்குள்ள போல. எதை சொல்ல வரோம் அப்படின்னா, ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்று புறஜாதியார், இன்னொன்று இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைமைப்பிடமான எருசலேம் எங்க இருக்குன்னா வடபுறத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. வடபுறத்தில் உள்ள மகாராஜாவின் நகரம் அப்படின்னு இருக்குது. அது பரலோகத்திற்கு உள்ளதான சீயோனுக்கும் அடையாளமாக இருக்கும், எருசலேமுக்கு அடையாளமாக இருக்கும். அது அங்க இருக்கு. தெற்கு பக்கத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் தென் தேசத்தில் போய் அவர் என்ன பண்ணாரா, கூடாரம் போட்டார். அங்கிருந்து தான் புறஜாதியாருக்கு அடையாளமாக ஆகாரை கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து அவர் வழியாக இஸ்மவேல் வருகிறார். இப்போ இஸ்மவேல் என்பது தென் தேசத்திலிருந்து வந்தவர். இப்போ
சாராள் என்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருந்து மெசபோத்தேமியா தேசம் வடபுறத்துல இருந்து வந்தவங்க. இந்த ரெண்டு பக்கத்தில் உள்ள காற்று, வாடை காற்று, ஆமா, இது ரெண்டுத்துக்குமான அடையாளம். இஸ்ரவேலரும் புறஜாதியாரும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் வாடையை எழும்பு தென்றலே வீசு, நேசர் வரப்போகிறார். இயேசு வரும்போது ரெண்டு கூட்டம் ஆயத்தமாக இருக்கணும். ஒரு பக்கம் இஸ்ரவேலர்கள் பகிரங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும், ஒரு பக்கம் நாம் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் 7 வருஷம் தான் கேப் இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷத்துல இயேசு பகிரங்கமாக ஒலிவமலையில் வந்து இறங்கி இஸ்ரவேலர்களுக்காக யுத்தம் பண்ணி அர்மேகதான் யுத்தம் செய்து அப்புறம் அவரோடு கூட மரித்தவர்கள் உயிர்த்து அரசாழ்வார்கள். இஸ்ரவேலர்கள் மாம்சத்தில் இருப்பார்கள். அவர்களை 1,44,000 பேர் அவர்களை கர்த்தர் ஆளுவார். இது 1000 வருஷ அரசாட்சி. அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கூட்டம் இருக்கும். இதே தான் புதிய எருசலேம். பாத்தீங்கன்னா எருசலேம் வந்து சதுரமாக இருக்கும். மேல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்குடைய அங்க வசனம் சொல்லும் மதில் கற்கள் இருந்தன அப்படின்னு இருக்கும், மதில் இருந்தன அப்படின்னு இருக்கும். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்பாடு 21:13 வாசிங்க. மேல் நல்லா கவனிங்க. சதுரமா இருந்தா மேல வடக்கு பக்கம், நேரா இருக்கிறது மேல வடக்கு பக்கம். அங்க 12 இஸ்ரவேல் கோத்திரத்தருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. தொடர்ந்து வாசிங்க. மதிலுக்கு அஸ்திவாரம் கீழே இருக்கும். பூமியை பொறுத்த வரைக்கும் கீழேங்கிறது தெற்கு பக்கம் கீழே இருக்கும். அதுல வாசிங்க. இப்ப தெரியுதா? வடக்கு பக்கத்துல என்பது இஸ்ரவேலுக்கான ஒரு அடையாளம், நியாயப்பிரமாணத்துக்கான அடையாளம். தெற்கு பக்கம் என்பது எதற்கான அடையாளம் கேட்டீங்கன்னா சுயாதீன பிரமாணம், புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம். அது 12 கோத்திரம், இது 12 அப்போஸ்தலர்கள். வாடையே எழும்பு தென்றலே வீசு. இந்த ரெண்டு பக்கத்துல இருந்தும் காற்று வீசணும். காற்று என்பது ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. என்னன்னா சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றார், அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அப்படின்னு இருக்குது. பாத்தீங்களா? அந்த தூதர்கள் என்பது ஆவிக்கான அடையாளம், ஆவியாக இருக்கிறார்கள். அப்ப ரெண்டு பக்கத்துல இருந்தும் ரெண்டு காற்று வீசுகிறது. வாடையை எழும்பு தென்றலே வீசு. இப்ப ரெண்டு பிரமாணமும் ரெண்டு கோத்திரமும் அல்லது ரெண்டு பகுதியும் புறஜாதியாரும் இஸ்ரவேலும் ரெண்டு பேரும் ஆயத்தமாகுங்கன்னு அர்த்தம். வாடையே எழும்பு, நம்ம சொல்றோம் சீயோனே எழும்பு உன் வேலை வந்தது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த எழும்பு என்பது எதற்கான அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரெடியாவு அப்படின்னு அர்த்தம். எழும்பு, தரித்துக்கொள், ஆயத்தப்படு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இன்னொரு பக்கம் தென்றலே வீசு அப்படின்றது எதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீ புறப்பட்டு வா, நேசர் வரப்போகிற. இப்ப பாருங்க, இப்போ தென் தேசத்தில் அவர் குடியிருந்தார்னு சொல்லி நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி எனப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு வந்தான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ரெபேக்காலும் புறப்பட்டு வராங்க. ரெபேக்கா எங்க இருந்து வராங்க? சிரியா தேசத்துல இருந்து வராங்க. சிரியா தேசம் என்பது வடக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். தெற்குல இருந்து வீசுறது தென்றல், வடக்குல இருந்து வர்றது வாடை. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்தில் சந்திக்கிறாங்க. அதான் வசனம் சொல்லுது, வாடையை எழும்பு தென்றலே வீசு. ரெண்டு பேரும் நம்ம ஆயத்தப்படுவோம். நியாயப்பிரமாணத்துக்குரிய ஜனங்களே ரெடி ஆகுங்க, சுயாதீனத்துக்குரிய ஜனங்களே ரெடி ஆகுங்க, நேசர் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்றது, நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து. அப்ப நாம இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பக்கம் ஆயத்தமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தேசத்துக்குள்ள வந்து, தலைநகரத்துக்குள்ள வந்து, தேவாலயத்துக்கான இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க அரசாட்சி பண்ணுவதற்கான எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் தென்றல் ரெடியா இருக்குதா? தெற்கு பக்கத்துல இருந்து வீச வேண்டியது ரெடியா இருக்குதா? ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருக்கிறான். லகாய்ரோவி துறைவின் வழியாக புறப்பட்டு வந்துட்டான். ஆனா இங்க ரெபேக்கா புறப்பட்டுட்டாளா? இன்னைக்கு நாம ஊற்றுக்கிட்ட இருந்து நம்ம புறப்பட வேண்டிய சபை, மணவாட்டி சபை ஆயத்தப்பட்டு புறப்பட்டு கொண்டிருக்கிறதா? இது புறப்பட வேண்டிய இடத்தில் இல்லை, பிரயாணத்தில் இருக்க வேண்டிய சபை இது. நான் சொல்றது புரியுதா? சிரியா தேசத்திலிருந்து ரெபேக்கா இனி புறப்பட போறது இல்ல, அவ பிரயாணத்துல இருக்கிறா. எப்ப ஈசாக்க பாக்குறாளோ அவ இறங்கிடுவா ஒட்டகத்தை விட்டு கீழே. அதே தான் நமக்கும். நாம இந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிறோம். எப்ப தேவனை பந்தியாகாயத்துல சந்திக்கிறோமோ இந்த மாம்சத்தை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டு ஆவியில அவரோடு கூட பிரவேசிக்க தொடங்கிடுவோம். அவர் நமக்கு ஒரு கூடாரம் வச்சிருக்கிறாரு, அந்த கூடாரத்துக்குள்ள நாம போயிடுவோம். ஈசாக்கு சாராளின் கூடாரத்துக்குள்ளே ரெபேக்காளை கூட்டு கொண்டு போனான். நம்ம அந்த கூடாரத்துக்குள்ளே அழைத்து கொண்டு கர்த்தர் போகிறார். இப்ப நாம புறப்பட வேண்டிய இடத்துல இல்லை, பிரயாணப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆர் வி இன் தி ஜர்னி? அதான் சொல்லுது, தென்றலே வீசு, ரெடி ஆகு. இன்னைக்கு நாம இன்னும் ரெடி ஆகல இடத்துல இருக்க. இன்னும் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இயேசு வருவார், இன்னும் காலம் செல்லும், இனி ரெடி ஆகும், இன்னும் போவோம். இல்ல, இது we are in the journey.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இல்லை, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்ப நினைச்சா 3 நாள்ல கூட கானானுக்குள்ள போயிடலாம். சரி இல்லைன்னா 40 வருஷம் ஆகும். இப்ப நாம எப்படி இருக்கிறோன்றதுதான் முக்கியம். தென்றல் எழும்பிருச்சா, தென்றல் வீச தொடங்கிருச்சா, நாம இப்ப ரெடியா இருக்கிறோமா, கர்த்தரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா? ஒரு பக்கம் ரெடி ஆயிருச்சு, வடக்கு பக்கம் இஸ்ரவேல் தேசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஈக்வெட்டாருக்கு மேல இருக்குது, ஈக்வெட்டாருக்கு கீழே இருந்தா சவுத்து, ஈக்வெட்டாருக்கு மேல இருந்தா நார்த்து. நமக்கு ஈஸியா புரியறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அப்ப வடக்கு பக்கம் உள்ளதெல்லாம் ரெடியா இருக்கு. நாம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? அதான் சொல்லுது, நேசர் வரப்போகிறார், வாடையை எழும்பு தென்றலே வீசு. சரி, இப்ப நாம ரெடி ஆயிட்டோமா, ரெடியா இருக்கிறோமா? அப்ப நேசர் எதற்காக வருகிறார்? அதான் இப்ப கேள்வி. நேசர் வராரு, நேசர் வரும்போது நான் அவரோடு கூட போகணுமே, அவர் ஒரு மிக முக்கியமான காரியத்துக்கு வருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வாடையை எழும்பு தென்றலே வா, கந்த பிசுங்கள் வடிய உன் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இப்ப அங்க என்ன செய்யணுமா? நேசர் கனிகளை புசிக்க வருகிறார். நேசர் எதுக்கு வராரு? கனிகளை புசிக்க வருகிறார். ஆனா நம்ம ஆண்டவருக்கு ஒரு சுபாவம் இருக்குதுங்க. அதை நீங்க எப்பவுமே நீங்க பைபிள் முழுக்க வாசிக்கிட்டே வாங்க, ஒரு காரியத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவர் உலாவுகிற இடமாக இருக்கட்டும், ஆண்டவர் இருக்கிற இடமாக இருக்கட்டும், ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற இடமாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் அவரை சுத்தி ஒரு கந்தர்வ வாசனை வீசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு அவரு. இந்த இடத்துல வசனம் சொல்லுது பாத்தீங்களா, என் தோட்டத்துக்கு கந்த பிசின்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃப்யூம்ஸ், சென்ட். நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம்ல, இந்த சென்ட்டுக்கு இன்னைக்கு பல இருக்குது. பாடி ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது, பெர்ஃப்யூம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க இப்போ. சரியா, அவங்க இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு இதா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பொதுவா சொல்லணும்னா, வாசனை சுத்தி இருக்கிற இடம், அவர் உலாவுகிற இடம் எப்படி இருக்கணும்? வாசனை நிறைஞ்சுதான் இருக்கணுமா. ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணுமா? தூப கலசத்துல நல்ல தூப வர்க்கத்தை போட்டு என்ன செய்யணுமா? ஆட்டணுமா. இப்ப இயேசு பெத்தானியால உட்கார்ந்து இருக்கிறாரு. யார் வீட்டுல? அந்த சீமோனுடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் கொண்டு என்ன செய்யறா? பாதத்துல அதை உடைச்சு அந்த வீடே வசனம் சொல்லுது. வாசிங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அங்கே அவருடைய ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பரிமளம் அப்படின்னா வாசனை. அந்த தைலத்தின் பரிமளம், அந்த தைலத்தினுடைய வாசனையால் என்ன செஞ்சிச்சு? நிரம்பிடுச்சு. இந்த தைலத்துக்கு நிறைய விளக்கத்தை ஆண்டவரே கொடுக்கிறார். ஒரு இடத்துல அபிஷேகம்ங்கிறாரு, ஒரு இடத்துல பாடுங்கிறாரு. பாடுகளுக்கான அபிஷேகம்ன்றார். ஆனந்த தைலத்தினால் அவர் என் தலையை அபிஷேகம் பண்ணினார்னு இருக்குது. அவள் என் மரணத்துக்கு முந்தி கொண்டாள்னு இருக்குது. தைலத்தை ஊத்தும் போது அது பாடுகளும் இருக்கு, மரணம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஓவரால் சொல்றோம்னா ஒரு சாட்சி, நல்ல வாசனை, சாட்சியின் வாசனைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கர்த்தர் நம்ம இடத்துல உலாவ வரும்போது, கனியை புசிக்க வரும்போது ஒரு காற்று எழும்புதுன்னு சொல்றோம்ல, நம்ம எழும்புறோம்ல. எழும்பும் போது மிக முக்கியமா கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு சாட்சியின் வாசனை. சாட்சியின் வாசனை இல்லாமல் வாடை எழும்புனா, இப்ப பாருங்க, சில இடத்துக்கு நீங்க போகும்போது, கார் கிராஸ் ஆகும்போது பாருங்க, காருக்குள்ள ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த இடத்த கிராஸ் பண்ண, இப்போ லெதர் ஃபேக்டரிலாம் இருக்கும், சில சாய ஃபேக்டரி இருக்கும். கிராஸ் பண்ணும்போது பாருங்க, அந்த காத்தின் வழியாக ஒரு வாசனை வருது. அந்த வாசனை நமக்கு நல்ல வாசனை இல்லை, புரியுதா? ஆனா அந்த காற்றோட சேர்ந்து அது வருது. அப்ப அந்த காற்று எப்படிப்பட்ட வாசனையை வீசுதுன்னு கேட்டீங்கன்னா, துர்நாற்றத்தை வீசுகிறது. இப்போ நாம சாட்சியின் வாசனை வீசுறவங்களா இருந்தாதான் தென்றல் எழும்பணும். இந்த தென்றல் எழும்பு ஏன் வீச சொல்றாரு? நீ வீசு, ஆனா உன் வாசனை என்னவா இருக்கிறது, அதான் முக்கியம். எல்லாருக்கும் எழும்பணும்னு ஆசை இருக்குது, ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, நிறைய கூட்டம் வரணும், பெருசு பெருசா கூட்டம் நடத்தணும் இருக்கு. ஆனால் உன்னுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? சாட்சி சரியில்லாமல் நீ வாசனை வீசி பிரயோஜனம் இல்லை. பெரிய கூட்டம் நடத்தி உன் சாட்சி சரியில்லாமல் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் நீங்க சொல்றாரு, நான் எப்படிங்கிறத பார்க்காதீங்க, என்னுடைய ஊழியத்தை மட்டும் பாருங்க அப்படிங்கிறாரு. இது உலகத்துக்கு பொருந்தும். டாக்டர் எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், ஆபரேஷன் ஒழுங்கா பண்றாரான்னு பாருங்க. கரெக்ட் தானே? கரெக்ட்.
இன்ஜினியர் எப்பேற்பட்டவரா இருக்கட்டும், வீடை ஒழுங்கா கட்டுறாரான்னு பாருங்க. கரெக்ட் தானே? சரிதான். நீங்க பாருங்க, நிறைய வீடு கட்டுற கொத்தனார் இவங்களாம் குடிக்கிறவங்களா கூட இருப்பாங்க. ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்பட்டிருக்கிறோமா? இல்ல வேற வழிபாடு உள்ளவங்களா இருப்பாங்க, கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டை ஒழுங்கா கட்டி கொடுத்தா சரி. நீங்க ஒரு வண்டி ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிக்கிறீங்க, டிரைவர் ரட்சிக்கப்பட்டவரா கேட்டிருக்கீங்களா? டிரைவருக்கு சர்ச்சுக்கு போறவரா கேட்டிருக்கீங்களா? நீங்கள் குடிப்பீர்களா, சிகரெட் பிடிப்பீர்களா, உங்களுடைய மெடிக்கல் சர்டிபிகேட் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறோமா? இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா செய்யுங்க, ஒழுங்கா என்ன டிரைவ் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருங்க, அவ்வளவுதான் நமக்கு தேவை. ஆனால் அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருந்தாது. ஏன் தெரியுமா? இப்போ நான் என்பது வெறும் என்னுடைய ஊழியம் மட்டுமல்ல, என் டேலண்ட் மட்டுமல்ல. புரியுதா? இப்போ நான் நல்லா பாடுவேன், நல்லா பாட்டு எழுதுவேன், நல்லா மியூசிக் வாசிப்பேன், நான் நல்லா பேசுவேன், எவ்வளோ இருக்கட்டும். ஆனால் நான் வாசிக்கிற இசையிலையும், நான் பேசுகிற பேச்சிலையும், நான் சொல்லுகிற வார்த்தையிலையும் அபிஷேகம்னு ஒன்று இருந்தாதான் அது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக மாறும். அதுல அபிஷேகம் இல்லாம நான் என்னதான் பாடினாலும், உலக பிரகாரமா ஒரு சினிமா பின்னணி பாடகர் பாடுறாரு, நம்ம எல்லாரை விட அழகா பாடுறாரு. ஆனா அவர் பாடுறதுக்கும் நம்ம பாடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் பாடும்போது அழகாக இருக்கிறது, நம்மளை விட சுதி லயம் எல்லாத்தையும் வச்சு பாடுறாரு, சங்கீதம் கூட கத்திருப்பாரு. ஆனால் நம்முடைய குரல்ல அவருக்கான எதுவுமே இருக்காது. ஆனா ஒன்னு இருக்கும், அடுத்தவரை மனம் திரும்ப பண்ணுகிற ரட்சிப்புக்கு ஏதுவான அபிஷேகம் நம்முடைய குரலில் இருக்கும். அப்ப இந்த அபிஷேகம் தான் அதுல இம்பார்ட்டன்ட். என் வாய்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல, கீபோர்டு எவன் வேணாலும் வாசிக்கலாம், ஆனால் அது அபிஷேகம் இருக்கான்றதுதான் முக்கியம். டேலண்டா வாசிக்கிறவன் கர்த்தருக்கு தேவையில்லை, நல்ல அபிஷேகத்தோட வாசிக்கிறவன் தான் கர்த்தருக்கு தேவை. எத்தனை பேர் தம்புரு வாசிச்சாலும் இவன் வாசிக்கிறான் பாருங்க, தாவீது, அதுதான் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? அவங்க வாசிச்சா இசை, இவன் வாசிச்சா டெலிவரன்ஸ். இவன் வாசிக்கும் போது பிசாசு ஓடும். அப்போ நான் வாசிக்கிறதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒண்ணும் இல்ல, டேலண்ட்ல ஒண்ணும் இல்ல, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான், எனக்குள்ள இருக்கிற அந்த வாசனை தான் என் காற்றோட சேர்ந்து வரும்போது என் நேசருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியம் பண்ணும்போது கர்த்தர் சந்தோஷமா இருக்கிறாரா? இவர் மோசே ஊழியம் பண்ணி முடிச்சிட்டாரு, ஜனங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. மோசே யாரு? சாந்த குணம் உள்ளவர், இருதயத்துக்கு ஏற்றவர். நான் அவருக்காக இயேசு வைராக்கியமா, தேவன் வைராக்கியமா சண்டெல்லாம் போடுவார். போய் எப்படி மோசையை பத்தி பேசுவீங்கன்னு போய் கேட்பாரு. எல்லாம் ஓகே தான். ஒரு இடத்துல மோசேக்குள்ள இருக்கிற சாட்சி போச்சு. அவர் சொல்றாரு, என் புறஜாதியாருக்கு முன்பாக என்னை விசுவாசியாமல் நீங்கள் போனீர்கள், என் சாட்சியை கெடுத்துட்டீங்க. இப்ப சொல்றாரு மோசையை பார்த்து, நீ கானானுக்கு போக மாட்டேப்பா. இல்ல, நான் கரெக்டா தானே அடிச்சேன், தண்ணி வந்துச்சு, ஜனம் குடிச்சாங்களா, குடிச்சாச்சு, வேலை முடிஞ்சு. ஆனா உனக்குள்ள இருக்கிற வாசனை சரியில்லை. நீ எவ்வளவு பேசுற, எவ்வளவு பாடுற, எவ்வளவு வாசிக்கிற, எவ்வளவு டேலண்ட் உள்ளவங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு தேவன் உனக்குள்ளே நிறைந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். இப்பவும் சொல்றேன், பயங்கர டேலண்ட் இல்லாதவன் கூட இருக்கலாம், ஆனா கர்த்தர் உள்ள இருந்துட்டார்னா அவனை உயர்த்தி கொண்டு போய் மேல உட்கார வைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதுல கான்சென்ட்ரேட் அதிகம் பண்ணணும் தெரியுமா? வாசனையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மேலே போக 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 இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும், இன்னும் தேவ சமூகத்துல உட்காரணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் கெஞ்சணும். ஆண்டவரே, அந்த வாசனை மட்டும் என்னை விட்டு போயிடவே கூடாது. நீ உனக்குள் வீசுகிற வாசனை என்ன? ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? பாடியில வர வாசனை மனுஷனுக்கு தெரிஞ்சிடும், ஆனா உன் ஆத்மாவில வர வாசனை தேவனுக்கு தான் தெரியும். தேவன் உலாவறதுக்கு ஏன் வராரு? வந்து பாக்குறாரு, ஆதாம காணோம். ஆதாமே எங்க இருக்கிறா? வாசனை மாறிடுச்சு ஆண்டவரே. இப்ப நீ என் பக்கத்துல நிக்க முடியாது. மோசே கிட்ட அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, பலிபீடத்தில் ஏறும் பொழுது உன் நிர்வாணம் காணாதபடிக்கு நீ உள்ளான வஸ்திரத்தை தரித்துக்கொள் அப்படிம்பாரு. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. ஆசாரியனை பார்த்து சொல்வாரு, நீ என்னிடத்தில் பலிபீடத்தில் ஏறும்போது உன்னிடத்திலிருந்து வேர்வை நாற்றம் வராதபடிக்கு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும் பாரு. கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமா? நீ பலிபீடத்துக்கு வா, ஏறு, துதி, ஆராதி, மகிமைப்படுத்து, உயர்த்து, இன்னும் மேல வா, அதுல எல்லாம் எனக்கு சந்தோஷம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உனக்குள்ள இருக்கிற வாசனை என்ன? நீ என்ன வாசனை வீச போற? உனக்குள்ள அந்த கந்தர்வ பிசின்களின் வாசனை வருதா? இல்லைன்னா என்ன வாசனை உனக்குள்ள இருந்து வீசுகிறது? ஏன் தெரியுமா? உன் கூட ஒரு காற்று வீசுது. இந்த காத்தோடைய பிரச்சனை என்ன? இந்த காத்து உனக்குள்ள இருக்கிற வாசனை தான் வெளியே கொண்டு வந்து கொடுக்கும். நீ பணத்தாசை பிடிக்கிறவனா இருந்தால் உன்னுடைய மெசேஜ்ல பணத்தை பத்தின அதிகமாய் பேசுவாய். உண்மை. நீ பொருளாசை உடையவனா இருந்தால் உன்னுடைய மெசேஜ்ல பொருளாசை குறித்து அதிகமாய் பேசுவாய். நீ பரலோகத்தின் ஆசை உடையவனா இருந்தால் உன் மெசேஜ்ல அதிகமாய் பரலோகத்தை குறித்து பேசுவாய். நீ யார் என்பதை உன் வாயின் வார்த்தை காட்டி கொடுத்து விடும். வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால்
வாய் பேசும். இப்பவும் சொல்றேன், உள்ளுக்குள்ள பணத்தாசையை வச்சுக்கிட்டு வெளியே உன்னால அதை மறைச்சு பேசவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அது வெளிப்பட்டுடும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரும். நான் எப்பவும் சொல்வேன், நம்ம சுத்தி இருக்கிற ஒரு 50 பேரை பார்க்குறோமா, 100 பேரை பார்க்குறோமா, 1000 பேரை பார்க்குறோமா? ஆண்டவர் 6000 வருஷமா ஜனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஆதாம்ல இருந்து ஒரு பயலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தி பெஸ்ட் நல்லவனையும் பார்த்துட்டாரு, மோசே மாதிரி. தி பெஸ்ட் நல்ல ஊழியக்காரன் யாரை பார்த்துட்டாரு? பவுலையும் பார்த்துட்டாரு. அவர் இந்த பக்கம் சீமையையும் பார்த்துட்டாரு, இந்த பக்கம் யூதாசையும் பார்த்துட்டாரு. தி பெஸ்டையும் பார்த்துட்டாரு, ஒஸ்டையும் பார்த்துட்டாரு. நீங்க புதுசா அவர்கிட்ட போய் டிராமா போடாதீங்க. அப்ப நம்முடைய சாட்சியை பரலோகம் பார்க்கிறது இல்லையா? நமக்குள்ள இருக்கிறது வெளிப்படும். அப்ப நமக்குள் என்ன இருக்கிறது என்பது தேவனுக்கு நல்லா தெரியும். இருதயத்தில் எது நிறைவுதோ அதான் அவன் பேஷன், அதான் அவன் வார்த்தை, அதான் அவன் செய்தி, அதான் அவன் ஊழியம். நீங்க சொல்லாவிட்டாலும் அது காட்டி கொடுத்துரும். சொல்லாவிட்டாலும் என்ன செஞ்சிடும்? அது காட்டி கொடுத்துரும். எது உனக்குள் அதிகமாய் நிறைந்திருக்கிறதோ அது அதிகமாய் வெளிப்படும். உனக்கு உன் பிள்ளையை பத்தி அதிகமான நேசம் இருந்துச்சுன்னா உன் மெசேஜ்ல உன் பிள்ளையை பத்தி அதிகமா பேசுவ. உன் அம்மாவை பத்தி உனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா நீ உன் அம்மாவை பத்தி பேசுவ. நீ தேவனை பத்தி அதிகமா தெரிஞ்சு ஆசைப்பட்டினா தேவனை பத்தி அதிகமா பேசுவ. அவ்வளவுதான். அப்போ சொல்றாரு, அந்த கந்த பிசின்கள் வாசனை தேவன் உலாவும் போது அப்படி பாக்குறாரு. தோட்டத்தில் உலாவுறாரு, கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப நம்ம அந்த வாசனை வீசும்போது கர்த்தர் பார்க்கிறாருல்ல, நம்மளை கேட்பார்ல, உன் சாட்சி என்ன, உனக்குள் வீசுகிற வாசனையினுடைய வெளிப்பாடு என்ன? அதைத்தானே கர்த்தர் சொல்ல போறாரு. இதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, கந்தர்வ பிசின்களின் வாசனை எனக்குள் என்ன செய்யணும்? வீசணும். அவர் அப்படியே தோட்டத்துக்குள்ள உலாவிக்கிட்டே வராரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமால அந்த வாசனையை அவருக்கு முன்னாடி வீச முடியல. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்ப எனக்குள் மரண வாசனை வீசுகிறது. ஏன்னா அவனுக்கு மரணம் வந்துருச்சு உள்ளுக்குள்ள. எனக்குள் மரண வாசனை வீசுகிறது. இந்த வாசனையோடு கூட என் நேசர் உலாவும் போது என்னால் வந்து நிற்க முடியாது. ஆனா எப்ப நிற்க முடியும் தெரியுமா? எனக்குள் ஒரு ஜீவ வாசனை வீசும். ஜீவ வாசனை வீசும்போது நான் வந்து அவருக்கு முன்பாக நிற்பேன். நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ அவர் நிற்கும் போது பார்க்குறாரு, உனக்குள்ள ஒரு நல்ல வாசனை இருக்குது. என்ன வாசனை? நித்திய ஜீவனுக்குரிய வாசனை எனக்கு வீச ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ள இருந்து மரணத்தின் வாசனை வீசல. சிலர் சாக்கும் போது பாருங்க, வயசானவங்க கர்த்தருக்குள்ள இருந்து மரிப்பாங்க. மரிக்கும் போது அவங்க முகத்தை பாருங்க, அந்த மரணத்தை அடைஞ்ச அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்காது. அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்க அந்த வலியின் வேதனையில் இருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. ஆனா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வேதனையிலிருந்து விடுபட்டு அவங்க படுத்திருப்பாங்க. பார்க்குறவங்க சொல்லுவாங்க, மரிச்சா மாதிரியே இல்லைங்க, அவங்க படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க முகத்துல இருந்த வலி இருக்காது, அவங்க முகத்துல இருந்ததான வேதனை இருக்காது, அந்த முகத்துல அது வரைக்கும் பட்ட பாடுகளுடைய வெளிப்பாடு எதுவுமே இருக்காது. எல்லாத்துல இருந்து விடுதலையாகி கர்த்தர் என்னை பரதீசிக்குள் கொண்டு போனார் என்கிறதான அந்த முகத்துல ஒரு வெளிப்பாடு காணப்படும். அதுதான் பரிசுத்தவான்கள் முகம் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வாசனை தான் நம்ம மேல வீசணும். அதுதான் ஜீவனுக்குரிய வாசனை. சிலர் பாருங்க, சாகும் போது அப்படியே கதறி கத்தி அதையோ அப்படின்னு, ஆனா மரிச்ச பிறகு அவங்க முகத்துல ஒரு இருள் இருக்கும். பார்க்கும் போதே தெரியும். ஒரு சிலருக்கு நீங்க போய் பாருங்க, அவங்க முகத்துல என்ன இருக்கும்? ஒரு இருள் இருக்கும், அந்தகாரம் இருக்கும். அவங்க எங்க போனாங்கன்றது முகத்தை பார்த்தே ஒரு சில நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அநேக பரிசுத்தவான்கள் முகத்தை போய் பாருங்க, மரணத்துல அதுல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும், ஒரு ஜீவனுக்குரிய வாசனை இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்குள்ளே உலாவ வரும்போது என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? கந்த பிசின்களின் வாசனை என் தோட்டத்தில் வீசுகிறதா? ஏன்னா வாசனை சரியில்லைன்னா அவர் வெளியவே என்ன செஞ்சிருவாரு? போயிடுவார். உள்ளேயே வரமாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாரு. சிலர் பாருங்க, வீட்டுல நல்லா நமக்கு சாப்பாடு நம்ம செய்வாங்க போறோம்னு சொல்லிட்டு, ஆனா மீன்லாம் பொரிச்சுட்டாங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? மீன் வாசனை தான் இருக்கும். நமக்கு தான் செஞ்சிருப்பாங்க, நமக்காக தான் செய்வாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? சில சகோதரிகள் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ரூம் ஸ்ப்ரேவோ இல்ல சாம்பிராணியோ என்ன செஞ்சு விட்டுருவாங்க? போட்டு விட்டுருவாங்க. அந்த மீன் வாசனையே இருக்காது. அப்போ அந்த வீட்டுல அவர்களுக்குள்ள இருந்த அந்த மீன் வாசனையோ எதுவுமே இருக்காது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவொடனே என்ன வாசனை இருக்கும்? அந்த அவங்க அடிச்ச ரூம் ஸ்ப்ரே. அதெல்லாம் சொல்றது, மரியாள் உடைத்த தைலத்தின் வாசனை அந்த வீடு முழுவதும் எப்படி இருந்துச்சா? நிரம்பி இருந்தது. இப்போ உள்ள வரத்துக்கு முன்னாடியே அவர் டிசைட் பண்ணிடுறார், நல்ல வாசனை வீசுதுப்பா, இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யலாம்? போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்றாரு. சில நேரங்கள்ல நாம பார்க்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள யாருங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். பல நேரங்கள்ல நம்ம சாட்சியின் வாசனை என்பது நமக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வாசலில் இருக்கிற நேசருக்கு நன்றாய் தெரியும் உள்ளுக்குள்ள என்ன வாசனை வீசுது.
உள்ளுக்குள்ள இது எப்படிப்பட்டதாக இருக்கு எல்லாருக்கும் தெரியும். சிம்சோனை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும். அவன் ஒரு மிகப்பெரிய நியாயாதிபதி, நமக்காக சண்டை பண்றவன், யுத்தம் பண்றவன். ஆண்டவருக்கு தெரியும் இவன் போய் ஒரு நாள் குருடா மாறிடுவான், ஒரு நாள் இவன் தலையை மொட்டையை அடிச்சிடுவாங்க. இந்த பையன் நிக்கிற இடம் நல்லா இருக்கு, படுக்கிற இடம் சரியில்லை. ஆண்டவருக்கு தெரியும் நாம நிக்கிற இடம் நல்லா இருக்கு, ஆனா படுக்கிற இடம் சரியில்லை. அநேகருடைய வாழ்க்கையில உட்கார்ந்து இருக்கிற இடம் நல்லா இருக்குது, வேலை பார்க்குற இடம் சரியில்லை. ஆண்டவருக்கு தெரியும் எங்க மொட்டை அடிப்பாங்க, எங்க கண்ணை குருடாக்குவாங்க. ஏன்னா அவன் சாட்சியின் வாசனை யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். இப்ப நம்ம வாசனையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். என் வாசனை எப்படி இருக்குது ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் வேற யாரும் சொல்ல வேணாம், நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும் உள்ளதுதான் இது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ள கந்த பிசின்கள் வீசுகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பரிமள தைலம் வீசுகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நலதம் வீசுகிறதோ, அவ்வளவு நேசர் உலாவுகிறவராய் மாறுவார். உன் பேச்சு, பார்வை, சிந்தனை, செய்கை எல்லாத்துலயும் வாசனை வீசணும். வெளியே ஜனங்களை ஏமாத்துறதுல மட்டும் நீ நல்லவனா நினைச்சுக்காத. ஜனங்களுக்கு முன்னாடி நல்லவனா வாழ்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அவன் யார் என்பது மற்றவங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், தேவனுக்கு முன்னாடி சாட்சி வாங்குங்க, ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சி தானாய் வரும். ஏன்னா அவரே சாட்சி கொடுப்பார் நம்மளை பத்தி. அவரே சொல்லுவார் இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் சொல்லுவார். அவரே சொல்லுவார் இவனை போல சாந்த குணமும் ஒருவனும் இல்லையும் பாரு. அவரே சொல்லுவாரு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் இவனை போல் இல்லைன்னு அவரே சொல்லிடுவார் சாட்சி. நம்ம சாட்சி வாங்க வேண்டியது வாசனை எங்க வாங்கணும் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக. என்ன மாமியார் பாராட்டல, மருமக பாராட்டல, என் கணவர் பாராட்டல, யார் பாராட்டலாம் கவலையே படாதீங்க. கர்த்தர் பாராட்டுகிறாரா பாருங்க. ஒரு நாள் அத்தனை பேரும் உங்களை பாராட்டுகிற இடம் வந்துடும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அத்தனை பேரும் பாராட்டுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? சகோதரிமார்கள்கிட்ட ஒரு சின்ன பாராட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க தெரியுமா? சமைச்சு வச்சு அந்த சாப்பிடும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்ட்டு அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேட்பாங்க தெரியுமா? அந்த 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 ஒரு சாட்சி நல்லா இருக்குது அப்படின்னு. நான் சொல்றேன், யார் பாராட்டுறாங்க யார் பாராட்டல அதை பத்தி கவலையே படாதீங்க. அவன் பாராட்டுவான், பாராட்டாம போவான். ஒரு சிலருக்கு ஒரு குணம் உண்டு, அவனுக்கு பாராட்டவே தெரியாது, அவனுக்கு சொல்லவே தெரியாது, அவன் லைஃப்லயே தெரியாது. ஆனா மனசுல சொல்லிட. இன்னொரு ஆள் இருக்கான், அது அதோட மோசம். மனைவி கிட்ட சொல்ல மாட்டான், ஊரெல்லாம் சொல்லுவான் என் மனைவி சமையல் மாதிரி வராது, அவன் ரசம் வைக்கிறது அப்படி இருக்கும் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லுவான். இந்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஊர்லலாம் இவனுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும், இந்த அம்மா கிட்ட மட்டும் கெட்ட பேர் கிடைக்கும். அப்போ நம்முடைய சாட்சியை யார் சொல்றாங்களோ இல்லையோ, நேசர் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்டிப்பாய் ஒரு நாள் நம்மை குறித்து பிதாவுக்கு முன்பாக சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. சரி, நேசர் இதையும் தாண்டி எதுக்கு வராது தோட்டத்துக்கு? அதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை வாசிங்க, நம்ம கடைசியா பார்த்துட்டு முடிக்கலாம். வாசிங்க. வாடையை எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வழியே உன் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. என்னத்துக்காக வராரா? இவ்வளவோ சாப்பிடறதுக்கு வராரு. இவ்வளவு எதுக்கு வராரு? சாப்பிட வர்றாரு. என்ன சாப்பிட வர்றாரு? கனி என்பது என்ன? இப்ப இந்த தோட்டம் இருக்கு, உங்க வீடு தான் தோட்டம், நீங்க தான் ஒரு தோட்டம், சபை ஒரு தோட்டம், எல்லாமே தோட்டம் தான். இப்ப எதுக்கு இங்க வராரு? எதுக்கு இந்த கனியை புசிக்க வராரு? கனினா என்ன? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:2 வாசிங்க. அவர் அதை வேலி எடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று அவர் காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ கசப்பான. அப்ப எதுக்கு தான் வந்தார் அவரு? நல்ல திராட்சை பழங்களை சாப்பிடும்படி அவர் வந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நல்ல பழம் என்னென்ன, கசப்பான பழம்னா என்ன? வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. சேனைகளில் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரை. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். நல்ல பழம்னா என்ன? நியாயம். இதோ கொடுமை. அப்ப கெட்ட பழம்னா என்ன? கொடுமை. அடுத்து நீதிக்கு காத்திருந்தார். இதோ முறைப்பாடு. அப்ப நல்ல பழங்கிறது எதை குறிக்குது? நீதி, நியாயம். கசப்பான பழங்கிறது எதை குறிக்குது? கொடுமை, முறைப்பாடு. தோட்டத்துக்குள் தேவன் வரும்பொழுது, உங்களுக்குள் தேவன் வரும்போது அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீதி, நியாயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது.
நம்மகிட்ட நீதினா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் நீதினா என்ன? பைபிள்ல நிறைய நீதி இருக்குது. ஆனா நமக்கு நீதினா என்ன? நான் நீதி நியாயத்தோட நடந்துக்கிட்டேன், நான் அவங்களுக்கு ஒழுங்கா சோறு போட்டேன், வந்தவங்கள வான்னு கூப்பிட்டுட்டேன் இல்லையா? நான் எவ்வளவு நீதியா இருந்திருக்கிறேன், எவ்வளவு நியாயமா இருந்திருக்கிறேன், அவங்க ஏன் எனக்கு திருப்பி தண்ணி குடிக்கலன்னு கேட்போம். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் இது நீதி நியாயம் அல்ல. தேவனை பொறுத்த வரைக்கும் நிறைய நீதி இருக்கு. அவன் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். அப்ப நீதிங்கிறது விசுவாசத்தையும் குறிக்கும். இப்ப இயேசு சொல்றார் யோவான் ஸ்நானங்கிட்ட, இப்பொழுது இதற்கு நீ இடம் கொடு, இது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்ப கீழ்ப்படிதல் அங்க என்னவா இருக்கிறது? நீதியாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற சில கீழ்ப்படிதல், சில விசுவாசம், ஆவிக்குரிய கனி அப்படி வச்சுக்கலாம். இதையெல்லாம் கர்த்தர் எதிர்பார்த்து நம்ம கிட்ட வர்றார். இது இருக்கா நம்ம கிட்ட இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட அதான் எதிர்பார்த்தாராம். ஆனா அவங்கிட்ட என்ன இருந்துச்சு? கொடுமை, முறைப்பாடு. அவரே சொல்றாரு, நான் எதிர்பார்த்தது நியாயம் நீதி, அதோ கொடுமை. நான் எதிர்பார்த்தது நியாயம், இதோ முறைப்பாடு. எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்த விதனுக்கு பாருங்க, அதுக்கே அவன் வாழ்நாள் முழுக்க அவர்கிட்ட பயந்து கிடக்கணும். அவர்கிட்ட 10 காரியங்களை செஞ்சு கூட்டு வர்றார் வெளியே. கூட்டிட்டு வந்து செங்கடலை பிளந்து, அந்த செங்கடலை எகிப்தியரை அழிச்சு, அப்படியே வனாந்தரத்துல அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் எல்லாம் எவ்வளவு ஜைஜாண்டிக்கா வேலை நடக்குது பாருங்க. அப்படி நடக்குது. 2ஆம் மாசம் 15ஆம் தேதி கேட்கிறான், சாப்பாடே இல்லை. இவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து கூட்டு வராரு. 2வது மாசம் 15ஆம் தேதி முறுமுறுக்க தொடங்கிட்டான். எங்களுக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. அடுத்து சொல்றான் இறைச்சி இல்லை. அடுத்து சொல்றான் தண்ணி இல்லை. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏண்டா இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச நானு இதையெல்லாம் ஒரு சாதாரண தண்ணியும் ஒரு சாப்பாடும் கொடுக்க முடியாம தான் உன்னை கூட்டிட்டு வந்தனா? எகிப்தியருடைய தலைப்பிள்ளையிலிருந்து அந்த மிருகம் வரைக்கும் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்திருக்குது. இவ்வளோ செஞ்ச நானு, செங்கடலையே பிளந்த நானு, உங்களுக்கு நான் ஒரு சாப்பாடு கொடுக்க என்னால முடியாதா? இன்னைக்கு நம்ம தேவனை இப்படித்தான் முறைப்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் வேற விதம், இப்ப நம்ம வேற விதம். நான் சொல்றேன், அவனை விட நம்ம தான் கொடுமை தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் கேட்டது என்னமோ வெறும் சாப்பாடு தண்ணி, கொஞ்சம் ஆசைப்பட்டு நான்வெஜ். அதை தவிர அவர் ஒன்றும் கேட்கவே இல்லையே. ஆண்டவரே, இத்தனை வருஷம் உண்மை பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வீடு கொடுக்கவில்லை, ஒரு கார் கொடுக்கவில்லை. சரி, இந்த நாங்கள் நடந்துகிட்டே இருக்கிறோமே, ஆளுக்கு 2 ரதம் கொடுக்க மாட்டீங்களா? அவன் எதுவுமே கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் சாப்பாடு தண்ணி, மிஞ்சி போச்சுன்னா நான் வெஜிடேரியன். இதை தவிர வேற என்ன கேட்டான் அவன்? வேற ஒண்ணுமே கேட்கல. இப்ப பாருங்க, இதையெல்லாம் நமக்கு அவர் கொடுத்துட்டாரு. ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு மளிகை சாமான் வீட்டுல குறைஞ்சபட்சம் 15 நாளைக்காவது இருக்கு. 2 நாளைக்கு தேவையான சமைச்ச சாப்பாடு எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜுக்குள்ள கிடக்கு. சமைக்காத சாப்பாடு 15 நாளைக்கு எங்க கிடக்கு? வீட்டுக்குள்ள கிடக்கு. நாம அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வாழ்நாளைக்கே தேவையான மொத்த ட்ரெஸ் எங்க இருக்கு? பீரோக்குள்ள கிடக்கு. இவ்வளவும் கொடுத்திருக்காரு. இப்ப நமக்கு என்ன தேவை? நம்ம தேவை என்ன? அடுத்த மாசம் 1ஆம் தேதி என்ன ஆகும்? நம்ம வாடகை கட்ட முடியுமா? நம்முடைய தேவை என்ன? இப்படியே வாடகை கொடுத்துட்டு இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு வீடு, வாடகை சொந்த வீடு கூட இல்லையே, நமக்குன்னு ஒரு வண்டி இல்லையே. ஆண்டவர் 2 வீலர் கொடுத்தாரு, வெறும் 2 வீலர்ல போயிட்டு இருக்கோம். 4 வீலர் கொடுத்தாரு. 4 வீலர்ல பெட்ரோல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, டீசலா இருந்தா நல்லா இருக்கும். டீசல் வண்டி கொடுத்தாரு. இப்ப டீசல் வண்டி ரொம்ப செலவு வைக்குது, எலக்ட்ரிக்கல் வண்டியா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு பேர் முறைப்பாடு இல்ல. இப்ப நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து இருக்கிறார். அவர் திருப்பி சொல்றாரு, ஒரு நாளைக்கு தவிர 2வது நாளைக்கு என்கிட்ட கேட்காதேங்கிறார். ஆமா தானே? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேங்கிறார். மன்னாவை இன்னைக்கு எடுத்துக்கோ, நாளைக்கு எடுக்காதேங்கிறார். இன்னைக்கு கொடுத்தா நான் இன்னொரு நாளைக்கு கொடுப்பேங்கிறார். காக்காவை கொடுத்து இறைச்சி அனுப்புற ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு தேவையான மொத்த இறைச்சியும் காக்காக்கு என்ன பண்ணிருக்கலாம்? அமுச்சு விட்டுருக்கலாம். டெய்லி காலையிலையும் சாயங்காலம் காக்கா வரும். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்ததை விட கர்த்தர் அதிகமாய் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். அவங்ககிட்ட இருந்தது எல்லாத்த விட கர்த்தர் நமக்கு நிறைய தான் கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஆசீர்வச்ச ஆண்டவருக்கு முன்னாடி நல்ல கனிகள் இருக்குதா? அந்த வசனம் சொல்றது உன்னத பாட்டு. அவர் எதற்கு வருகிறாரா? அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து வெறும் கனி இல்ல, என்ன கனி? அவர் நார்மல் ஃப்ரூட் சாப்பிட்ற தேவனே கிடையாது. காயின் கொடுத்த காணிக்கைக்கும் ஆபேல் கொடுத்த காணிக்கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காயின் கொடுத்த காணிக்கை வசனம் சொல்லுது, நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டார்.
ஆனா ஆபேல் எப்படி கொண்டா தெரியுமா? மந்தையின் தலையீற்றில் கொழுமையானவைகளை தெரிந்தவன். தி பெஸ்ட். இயேசு கிறிஸ்து சாப்பிடுற சாப்பாடு தி பெஸ்ட். அவர் எதிர்பார்க்கிறதன் ஆவிக்குரிய வாழ்க்கை தி பெஸ்ட். அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் தி பெஸ்ட். அவர் கொண்டு போக போற பரிசுத்தவான்களும் தி பெஸ்ட். அவர் எதிர்பார்க்கிறது அதுதான் எதிர்பார்க்கிறாரு. ஏதோ சும்மா இருந்தா போதும், கர்த்தர் அப்படி இப்படி எடுத்துட்டு போயிடுவாரு, ஏதோ 2-3 பாவம் தான் இருக்குது, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், போகும்போது அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாரு. இந்த சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்கூல்ல, 32 மார்க் எடுத்துட்டா பையனுக்கு ஒரு 3 மார்க் போட்டு விட்டுருவாங்க. ஐயோ வந்துட்டான் கிட்ட, எதுக்கு ஃபெயில் ஆக்கி விடுவானே, ஒரு 2 மார்க்கை போட்டு என்ன பண்ணிடுவான், பாஸ் பண்ணி விட்டுருவானே. நம்ம ஆண்டவர் இருக்கார்ல, 34 இருந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டாரு. 34 இருந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டார். ஏன்னா அவர் ஒரு பக்கம் கிருபை உள்ளவர், மறுபக்கம் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வச்சதே மினிமைஸ் தான். அவர் அளவுக்கு அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தாருன்னா ஒருத்தர் கூட போக முடியாது. ஆமா தானே? அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற பரிசுத்தம் அவர் அளவுக்கு, நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்கள், அந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்த்தா இயேசுநாதர் ஒருத்தர் தான், வேற ஒரு ஆளே பரவத்து போக முடியாது. இப்ப அவர் வச்சிருக்கிறதே என்ன தெரியுமா? மினிமைஸ் 35 தான். சில புறஜாதியாரை பாருங்கள், அவர்கள் கொண்டு போகிறது வழிக்கு கூட ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு பை தோல்ல மாட்டிருக்காங்க. யார் வீட்லயும் 2 நாளைக்கு மேல தங்க மாட்டாங்க. இயேசு வேதத்துல சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாதது ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து தேவன் என்பது மட்டும். இப்ப சொல்லுங்க, யார் நீதி நியாயம் உள்ளவர்கள்? யார் நீதி நியாயம்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு அழைச்சிட்டாரு, வந்துட்டோம், ஏதோ கிருபை உள்ள கூட்டு வந்துட்டாரு. நம்ம கிட்ட அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதி நியாயம் இருக்குதா? இவ்வளவு கொடுத்தா இன்னும் முறைப்பாடு, இன்னும் முறைப்பாடு. உங்களை என்னையும் ஒரு வீட்டுக்குள்ள தூங்க வச்சிருக்கிறாரு, அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம கிட்ட நீதி நியாயம் இல்ல, கர்த்தர் அருமையான கனிகளுக்கு எதிர்பார்த்து வர்றார். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது நமக்கு போதுமானது. அது இன்னும் சந்தோஷமா வச்சுக்கோ. நீங்க உண்மை உணர்வுல இருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் ஆண்டவர். அதை கொடுக்க வல்லமை உள்ளவர். நம்ம 2 வயசா இருக்கும்போது 2 வயசு சட்டையை கொடுத்தாரு பாருங்க. 2 வயசா இருக்கும்போது இந்த அப்பா அம்மார்கள்கிட்ட ஒரு குணம் இருக்குது, நான் சொல்லிட்டு முடிக்கிறேங்க. நீங்க அப்பா அம்மார்கள்ட்ட ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா? அந்த பெண் பிள்ளைக்கு வாங்கும்போது, அப்பாவுக்கு பெண் பிள்ளைன்னா ரொம்ப இஷ்டம், வாங்கும்போது 4 சட்டை 5 சட்டை மொத்தமாக வாங்குவார். பிள்ளைக்கு வாங்கு அப்படிம்பாரு. இந்த அம்மா கூட இருக்கும்ல, அம்மா சொல்லும், 1 வாங்குங்க இல்லை 2 வாங்க. ஏன்? அது வளர்ற பிள்ளை, வச்சு போட முடியாது, நாளைக்கு வளர்ந்த பிறகு வாங்கிக்கலாம். இது நம்ம மைண்டு. அவங்க மைண்டு எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க. அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இதுதான் போதும், நாளைக்கு இது என்ன செஞ்சிடும், 6 மாசத்துல வளர்ந்துரும், அப்புறம் வாங்கிக்கலாம். அப்போ வாங்கும் போது சொல்லுவாங்க, இந்த சைஸ் வாங்குங்க, 2 வாங்குங்க போதும். ஒரு காலகட்டம் வரும், இப்ப கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க பிள்ளைக்கு, வாங்கும் போது 10 புடவை ஒண்ணா வாங்கி கொடுப்பாங்க. அதே அம்மா தான் வாங்கி தருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவ போற இடத்துல புடவை இல்லாம இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று வாங்கி மொத்தமா அதே அம்மா தான் கொடுக்கும். அந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த வயசுல இது போதும், இந்த காலகட்டத்துக்கு இது தேவை. ஒரு பொல்லாதவர்களாகிய நமக்கே நல்ல ஈவுகளை தெரியும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு இன்னும் அதிகம் தெரியும். எந்த காலகட்டத்தில் நமக்கு எது தேவை, எந்தெந்த காலகட்டத்தில் அதிகம் தேவை, எந்தெந்த காலகட்டத்தில் குறைவா தேவை, எல்லாம் பிதாவுக்கு தெரியும். நீங்க நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அந்த காலகட்டத்தில் கொடுத்த அந்த காரியத்திற்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? அதுக்கு உண்மையா இருக்கிறோமா? இப்ப 2 வீலர் கொடுத்திருக்காரு, அந்த 2 வீலர்ல நீங்க ஒழுங்கா கரெக்டா சர்ச்சுக்கு வரீங்களா? இப்ப ஆண்டவர் பாப்பாரு, 2 பிள்ளை, கணவன் மனைவி 4 பேரு இந்த 2 வீலருக்குள்ள லோட் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு, ஆனா கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறான். அப்ப இவனுக்கு ஒரு கார் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வருவான். அவருக்கே தெரியும், 2 வீலர் வர பஸ்ல வர வரைக்கும் ஒழுங்கா வந்துட்டு 2 வீலர் வந்தவொடனே 1/2 மணி நேரம் லேட்டா தான் வருவான். அப்போ ஒரு உண்மை இருந்துச்சு, நீதி இருந்துச்சு, ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்போ ஒரு அசதி வந்துருச்சு. வண்டி இருக்குது போயிடலாம். இப்பவும் சொல்றேன், வண்டி வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? அப்ப வந்ததை விட 10 நிமிஷம் முன்னாடி வரணும். ஏன்? கர்த்தர் இப்ப எனக்கு வண்டி கொடுத்திருக்காரு, நான் இன்னும் முன்னாடி போய் கர்த்தருக்கு ஊழியம் ஏதாவது சபையில செய்வேன். ஆண்டவர் பாப்பாரு, வண்டி கொடுத்தோன்னே இன்னும் உண்மையாயிட்டான். கார் கொடுத்தா இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி முந்தின ஆராதனைக்கே வந்துருவாரு, வந்து பாய் போடுவார், எல்லாம் பண்ணுவாரு. இதுதான் தாவீது செஞ்சது. ஆடு மேய்க்கும் போது அவனுக்கு இருந்த உண்மையை விட ராஜாவாக இருக்கும்போது அவன் இன்னும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதனால்தான் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, தோட்டத்துல உலாவம் வரும்போது அருமையான கனிகளை கொடுக்குறோமா? நல்ல வாசனை வீசுதா? நம்ம கிட்ட இருந்து முதல்ல தென்றல் வருதா? வாடை வீசுதா? ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, என் தோட்டத்தில் போய் நான் அருமையான கனிகளை புசிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய தோட்டத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம வீட்டிலும் கர்த்தர் அருமையான கனிகளை புசிக்க வரணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம்.
சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, எங்கள் தோட்டத்தின் கனிகளை புசிக்க வருகிறவரே, எங்கள் வாசனை உமக்கு முன்பாக பிரீதியாய் இருப்பதாக. எங்களிடத்திலிருந்து வீசுகிற காற்று தென்றலாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அதிலே எங்கள் சாட்சியினான கந்த பிசுன்கள் கலந்திருக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற தூப வர்க்கம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும். நீர் விரும்புகிற நலதமும் பரிமளமும் எங்களுக்குள்ளே காணப்படட்டும். நீர் உலாவுகிற ஸ்தலம் நீர் விரும்புகிற ஸ்தலமாக இருக்கட்டும். இங்கே பொருளாசை, பணத்தாசை, கோபம், மூர்க்கம், மாம்சம், இச்சை என்கிற வாசனை வீச வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து மாம்ச வாசனை வீச வேண்டாம் ஆண்டவரே. ஆவியின் கனியின் வாசனை வீசட்டும். ஆவியின் கனியின் வாசனை வீசட்டும். அந்த ஆவியின் பழத்தினுடைய வாசனை 9 வாசனையும் வீசட்டும் ஆண்டவரே. அருமையான கனிகளை புசிங்கப்பா. நீதி நியாயத்தை புசிங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து நீங்க சாட்சி கொடுத்துருணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சபையா நாங்களா ஒவ்வொருத்தரும் பரலோகத்திலிருந்து சாட்சி வாங்குறவர்களா காணப்படணும் ஆண்டவரே. மனுஷருக்கு முன்பாக சாட்சி 2வது. நீங்க கொடுக்கிற சாட்சி தான்ப்பா பிரதானம். நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும்ப்பா. எங்களை பத்தி ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். மோசேக்காக பரிஞ்சு பேசின தேவன், தாவீதுக்காக பரிஞ்சு பேசின என் தேவன், எங்களுக்காகவும் நீங்க செய்யணும்ப்பா. எங்க வாழ்க்கை அப்படி இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.